மணப்பாறையில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். ஒத்துழைப்பு நல்கி இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்திருந்த அருமையான மாடு மாட்டுக்காருக்கு பரிசு போடு. மாட்டுக்காருக்கு 6 பரிசு 6 பரிசு மணப்பாறையில் தற்பொழுது ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கான நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மணப்பாறையை பொறுத்தவரை அங்கே காளைகள் சீறி பாய்ந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை அடக்குவதற்காக இளைஞர்கள் அங்கே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மணப்பாறையை பொறுத்தவரை இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே குவிந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து தரப்பினரும் அங்கே குவிந்திருக்கிறார்கள். காளைகள் சீறி பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து விடுகிறோம். இந்த காளைகளை அடக்குவதற்காக இளைஞர்கள் அங்கே குழுமி இருக்கிறார்கள். இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை பார்ப்பதற்காக பல பகுதிகளிலிருந்து மணப்பாறைக்கு அங்கே மக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். தமிழகத்தின் பல இடங்களில் அவசர சட்டம் மூலமாக ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. ஆனாலும் நிரந்தர சட்டம் இயற்றப்படும் வரை ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தப்பட மாட்டோம் என சற்று முன்னர் மணப்பாறையில் நிகழ்ந்த ஜல்லிக்கட்டு காட்சிகள். காளைகள் சீறி பாய்ந்து கொண்டிருக்கின்றன. கழுற்றில் மாலை அணிவித்து அந்த காளை சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறது. அதை பிடிப்பதற்காக அங்கே இளைஞர்கள் அங்கே குழுமி இருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு போட்டிகள் தற்பொழுது மணப்பாறையில் சற்று முன்னர் இந்த போட்டி நடைபெற்றது. அதற்கான காட்சிகளை தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காளைகள் சீறி பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த காளைகளை அடக்குவதற்காக அங்கே மாடுபிடி வீரர்கள் இருக்கிறார்கள். அந்த காளை அங்கே துள்ளி குதிப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே இளைஞர்கள் எல்லாம் அங்கே குழுமி இருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரை மணப்பாறையில் சற்று முன்னர் இந்த போட்டி நடத்தப்பட்டது. அங்கே அந்த காளைகளை அடக்குவதற்காக இளைஞர்கள் அங்கே முயன்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த காளை துள்ளி விளையாடி கொண்டிருக்கும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சற்று முன்னர் மணப்பாறையில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லோருமே தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஊர் மக்கள் ஒன்றிணைந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே காளைகளை அடக்குவதற்காக அனைத்து மாடுபிடி வீரர்களும் குழுமி இருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கில் அந்த வீரர்கள் அங்கே குவிந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த காளைகள் திமிரி கொண்டிருக்கின்றன. அவற்றை அடக்குவதற்காக மாடுபிடி வீரர்கள் தொடர்ந்து தங்களுடைய முயற்சிகளை நடத்தி வருகின்றார்கள். அந்த காளை தற்பொழுது நின்றுவிட்டது. மணப்பாறையை பொறுத்தவரை இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பார்ப்பதற்காக சுற்றுப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் மணப்பாறையில் குவிந்திருக்கிறார்கள். சற்று முன்னர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றது. அதற்கான காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே இளைஞர்கள் எல்லாமே குழுமி இருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரை தமிழகத்தின் அடையாளமாகவும் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டாகவும் பார்க்கப்படுகிறது. பல்வேறு தடைகளை இருந்தாலும் கூட அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு அவசர சட்டம் நேற்று பிறப்பிக்கப்பட்டது. ஆனாலும் இதற்கு நிரந்தர தீர்வு தேவை என பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு தான் இருக்கிறது. இந்த நிலையில் இங்கே மணப்பாறையில் சில நிமிடங்களுக்கு முன் அங்கே ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. அதற்கான காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம்.